students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 1 exercise 1.4 ல உள்ள problems பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மேம். பின்வரும் solve the following system of linear equation by Grammar's rule. பின்வரும் நேரியற் சமன்பாடுகளின் தொகுப்பை கிராமரின் விதிப்படி தீர்க்க. Third option பார்க்கலாம். First write a solution. தமிழ் மீடியம் பிள்ளைங்க தீர்வுன்னு எழுதிக்கோங்க மேம். செகண்ட் வந்து given data, அதாவது கொடுக்கப்பட்ட சமன்பாடு எழுதலாமா? 3x plus 3y minus z equal to 11. இதை நம்ம equation 1 எடுக்கலாம். செகண்ட் equation 2x minus y plus 2z equal to 9. இதை நம்ம equation number 2 எடுக்கலாம். தேர்டு 4x plus 3y plus 2z equal to 25. இதை நம்ம equation 3 எடுக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா டெல் கண்டுபிடிக்கணும். இப்போ டெல் எழுதலாம். டெல் எப்படிமா கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட், அதாவது வேரியபிள் கிட்ட இருக்கக்கூடிய நம்பரை வந்து ஃபஸ்ட் எழுதலாம். ஒவ்வொரு ஈக்குவேஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 3 minus 1, செகண்ட் ஈக்குவேஷனில் 2 minus 1 2, தேர்ட் ஈக்குவேஷனில் 4 3 2. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 ப்ராக்கெட் minus 1 into 2 minus 2, மைனஸ் போட்டுக்கோங்க. 3 into 2 6. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 ப்ராக்கெட் டி ஷேப்பில், அப்போ 2 into 2 4, மைனஸ் 4 into 2 8, மைனஸ் 1 ப்ராக்கெட் 2 into 3 6, மைனஸ் 4 into minus 1 minus 4 ப்ளஸ் 4. ஓகேம்மா, இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 ப்ராக்கெட் minus 8 இல்லையா, minus 8 minus 3 bracket 4 minus 8 minus 4 minus 1 bracket 6 plus 4 10. நம்ம அப்போ டெல்லோட ஆன்சர் என்னமா வரும்? 3 into 8 8 3 சார் 424. ஓகேம்மா, ப்ளஸ் 3 4 சார் 12 minus 10. இது சிம்பிளிஃபை பண்ண என்னமா வரும்? minus 24 minus 10 minus 34, minus 34 minus 12 32 22. ஓகேம்மா, மைனஸ் மறக்காம சைனை பார்த்துக்கோங்க. அப்போ டெல்லோட ஆன்சர் வந்து நமக்கு மைனஸ் 22 கிடச்சிருக்கு. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டெல் என்ன வேரியபிள் இருக்குமா? எக்ஸ். அப்போ டெல் எக்ஸ் எழுதலாம் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட். ஓகே மேம், இந்த காலத்தில் உள்ள நம்பருக்கு பதிலாக நம்ம கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எழுதலாமா? ஃபஸ்ட்டு 11, செகண்ட் 9, தேர்டு வந்து 25. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இந்த காலம் 2 நம்ம அப்படி எழுதலாம், சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். 3, இந்த காலம் 3 நம்ம அப்படி எழுதலாம். minus 1 2 and 2. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். 11 ப்ராக்கெட் minus 1 into 2 minus 2, minus 3 into 2 6. நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டுக்கலாம். ப்ராக்கெட் 9 into 2 18, minus 25 into 2 50. Then minus 1 bracket 9 into 3 27, minus 25 into minus 1 minus 25. So plus 25 போடலாம். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணலாமா? 11 minus 8 minus 3 bracket 18 minus 30 32 இல்லை minus 32, minus 1 bracket 25 plus 27 52. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய டெல் எக்ஸ் இல்லையாம்மா? டெல் எக்ஸ் என்ன வரும்? minus 88 minus இல்லை ப்ளஸ் வரும் 96 இல்லையா, 96 13 9 96. நெக்ஸ்ட்டு மைனஸ் 52. இதை சிம்பிளிஃபை பண்ண என்னமா வரும்? 88 minus 52 88 52 இல்லையா, 0 6 40 140 96 44. கரெக்ட். மைனஸ் 44 வருமா? ப்ளஸ் எஸ் மைனஸ் 44. ஓகே, இப்போ நம்ம டெல் எக்ஸ் வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டெல் ஒய். இதே ப்ரொசீஜர் தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து C1 அப்படி எழுதலாம். டெல்லில் C1 வேல்யூ அப்படி எழுதலாம். 3 2 4 C1, அதாவது காலம் 2ல் நம்ம கான்ஸ்டன்ட் எழுத போகிறோம். அப்போ 11 9 25. ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு காலம் 3 நம்ம அப்படி எழுத போகிறோம். எந்த சேஞ்சஸும் பண்ணலை. minus 1 2 and 2. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்கம்மா. இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் வேணால் பாக்ஸ் போடுறேன். இதை பார்த்துக்கோங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா, அதுக்காக. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டெல் ஒய் கண்டுபிடிக்கலாம். 3 ப்ராக்கெட் 9 2s are 18 minus 25 into 2 50,
மைனஸ் போட்டுக்கோங்க 11 bracket 2 into 2 னா 4 minus 4 into 2 னா 8 next minus 1 bracket 2 into 25 னா 50 minus 4 into 9 னா 9 4s are 36 next இது simplify பண்ணலாமா பாருங்க 3 bracket 18 minus 50 னா minus 32 minus 32 minus 11 bracket 4 minus 8 னா minus 4 minus 1 bracket 50 minus 36 னா 10 14 இல்லையா minus plus 14 plus 14 தான் வரும் இது நம்ம simplify பண்ணலாம் அதாவது del y equal to 3 into minus 32 னா minus 96 minus 96 plus 11 into அதாவது minus 11 into minus 4 னா plus 44 minus 1 into 14 னா minus 14 okay இப்போ minus 96 minus 14 னா minus 110 இல்லையா minus 110 ல 44 போயாச்சுனா minus 60 and 66 அப்போ minus 66 இது நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க நம்ம பாக்ஸ்க்குள்ள போட்டுடலாம் ஓகே இப்போ நமக்கு del y கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம் இதை நம்ம செப்பரேட் பண்ணிடலாமா நெக்ஸ்ட் del z கண்டுபிடிக்கலாமா del z equal to just same determinant of இப்போ வந்து நம்ம டெல்லில் தேர்ட் காலம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அதில் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ C1 C2 எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படி எழுதலாம் 3 2 and 4 இல்லையாம்மா நெக்ஸ்ட்டு காலம் 2 நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படி எழுதலாம் 3 minus 1 3 ஓகேம்மா நெக்ஸ்ட் காலம் 3 தான் நமக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம் காலம் 3ல வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்ம எழுதலாம் 11 9 and 25 ஓகேம்மா இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள் நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா del z equal to 3 bracket minus 1 into 25 னா minus 25 minus 3 into 9 னா என்னமா minus that is 27 minus 3 bracket 2 into 25 னா 50 minus 4 into 9 னா 36 ஓகேமா plus 11 bracket 3 into 2 னா 6 minus 4 into minus 1 னா plus 4 இல்லையா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா 3 bracket minus 25 minus 27 னா 40 50 52 இல்லையா minus 52 minus 3 bracket 50 minus 36 னா 40 அப்போ என்ன வரும் 10 14 இல்லையா minus இல்லை plus 14 next plus 11 bracket 6 plus 4 னா 10 இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் 3 into 52 னா என்ன வரும் 3 into minus 52 னா 150 156 minus 156 minus 3 into 14 னா 30 52 minus 52 okay plus 11 into 10 னா 110 இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் del z equal to இதிலே பண்ணிடலாம் என்ன வரும் minus 156 minus 52 என்ன வரும் 8 9 1 198ல 110 போயாச்சுன்னா நம்ம 8 19ல 11 போயாச்சுன்னா 8 ஓகேவா சைன் வந்து மைனஸ் சைன் தான் வரும் அப்போ minus 88 இதான் நமக்கு del z-ஓட ஆன்சர் நெக்ஸ்ட் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா xy z-ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ x-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா del x by del இது நமக்கு டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் del x-க்கான ஆன்சர் வந்து 44 சாரி minus 44 டிவைடட் பை minus 44 இல்லையாம்மா டிவைடட் பை டெல்லோட ஆன்சர் வந்து minus 22 இப்போ minus 22 ஆன்சர் என்னமா கேன்சல் ஆகிட்டு minus 2 plus 2 கிடைக்கும் இல்லையா plus 2 நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ ஆன்சர் என்னமா del y by del yக்கான ஆன்சர் நமக்கு minus 66 கிடைச்சிருக்கு டிவைடட் பை டெல்லுக்கான ஆன்சர் வந்து minus 22 இப்போ நம்ம கட் பண்ணியாச்சுன்னா நமக்கு 3 கிடைக்கும் இசட்டோடது del y by del yயோட ஆன்சர் சாரி del z இல்லையா del z ஆன்சர் என்னமா நமக்கு minus 88 டிவைடட் பை டெல்லோட ஆன்சர் வந்து minus 22 ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கு கட் பண்ணியாச்சுன்னா நமக்கு 4 கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஆன்சர் எடுத்துறதுலாம் x equal to 2 and y equal to 3 and z equal to 4 லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் ஸ்டெப் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிடலாமா இப்போ எந்த equation எடுக்கலாம் equation 1 எடுக்கலாம் பாருங்கள் 3 bracket x-ஓட ஆன்சர் வந்து 2 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 bracket y-ஓட ஆன்சர் வந்து 3 ப்ளஸ் z-ஓட ஆன்சர் வந்து minus 4 இல்லையா minus 4 equal to என்னமா 11 வருதான் பார்க்கலாமா 6 plus 9 minus 4 equal to 11 இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 15 minus 4 னா 11 கரெக்ட் இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 11 equal to 11
ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து கரெக்டுன்னு நமக்கு இதை பார்த்த உடனே நமக்கு தெரியுது. ஓகேம்மா.